ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் விஜய் படம் தூக்கி உள்ளே போட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான். அதாவது என்னது, நான் பாடு சிவனே தான்டா பண்ணேன், என்னேண்டா இதில் இழுத்து விட்டீங்கன்ற மாதிரி சூப்பராக வந்துட்டு ஸ்கெட்சு போட்டு விஜய் படம் தூக்கி உள்ளே போட்டாங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ வந்துட்டு செம்மையாக வந்து பெரிய சண்டை நடந்துச்சு. அதில் வந்து விஜய் பார்வதி மட்டும் சிங்கிளால் இன்றைக்கி வந்து விக்ரம் பண்ண கேவலமான வேலையை வந்து எதிர்த்து கேட்டாங்க. ஒருத்தர் கேட்கல. கம்பெனி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். மற்றவங்க எல்லாமே வாய மூடிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்களோட நினைப்பில் வந்து அது ஸ்ட்ராட்டஜின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஞாபகம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அசீம் சீசனில் வந்துட்டு வெளியில் போன வைல்ட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டில் உள்ளே வந்துட்டு இருந்த அந்த 5 பேரை வந்துட்டு மண்டையை வந்து ஒரு மாதிரி கலர் மாற்றணும் அமுதவானன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஏதோ சம்திங் போட சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஷேவிங் பண்ணணும் எதுவும் சொல்லியிருப்பாங்க. நான் பண்ண முடியாது சொல்லியிருப்பார். வேணா லுங்கியோட சுற்றுறேன்னு சொல்லியிருப்பார். எல்லாரும் சொன்னதை கேட்டிருப்பாங்க. ஆனால் அசீம் மட்டும் கேட்டிருக்க மாட்டார். பரவாயில்ல, நான் என்ன கான்சிக்வன்ஸ் பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்கள் மற்றவங்களாம் போட்டு பொழந்துட்டு அதை தப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து சொன்னவங்களை வந்து பொழந்துட்டு அசீம் வந்து பாராட்டிப்பார். அந்த மாதிரி ஒரு சம்பவம். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, எனக்கு தப்புன்னு படம் நான் கேட்பேன். அதை வந்து இன்றைக்கி விஜய் பார்வதி பண்ணாங்க. ஆனால் ஒருத்தரும் நிற்கல. இப்போ என்ன கடைசியில் கிரெடிட் திருட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை வந்து ரம்யா பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இவங்க சொன்ன அதே விஷயத்தை நல்லா கிராப்ஸ் பண்ணிவிட்டு அந்த அங்கே லிவிங் ஏரியாவில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி சொல்லும்போது எல்லோரும் கலாய்க்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க விஜய் பார்வதியை. அதே ரம்யா ஜோலை சொல்லும்போது சைலண்ட்டாக ஓகேன்னு சொல்லிட்டு கம்முன்னு போகிறாங்க. அப்போது இவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும். இதை விஜய் சேதுபதி தயவு செஞ்சு கேட்கணும். கேட்பாரான்னு தெரியல. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்களுடைய விஷயங்கள் போயிட்டு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கேட்குறாரு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போது அதை வந்து கோவப்பட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது வந்து இவருக்கும், அதாவது ரம்யா ஜோக்கும் கமருதுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு போடான்னு சொல்லி உட்காரா அப்படின்றாங்க. யாரை பார்த்து நீ உட்காரான்னு சொல்கிற, போடின்னு சொல்கிறாரு. இது இவங்க 2 பேருக்கும் நடக்குது. கரெக்டாக இது வந்து தப்புன்னு யாருமே பேசலை. நீ ஏமா அவர் வந்து போடான்னு சொன்னால் அது தப்பு தானேன்னு யாரும் சொல்லலை. போடின்னு சொன்னதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, திவ்யா எடுத்துகிட்டு போகிறாங்க. திவ்யா எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறது, அந்த போடான்னு சொன்னது அவனுக்கு பிடிக்கல, நம்ம அதை வச்சே விளாட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்க. கமருதுக்கும் பயங்கரமாக முட்டுது. கமருது வாய் தவறி பிஞ்சிரும் அப்படின்ட்டார். வாய் தவறலாம் இல்லை, அவர் வாயை எப்போ பார்த்தாலும் தவறும், பிஞ்சிரும்ட்டார், மாட்டிக்கிட்டார். அதுதான் எப்பயுமே நாவடக்கம் இருக்கணும். என்ன தான் வந்து இது பண்ணாலும் இந்த மாதிரி இதில் மாட்டிப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதி இழுத்துட்டு போகிறாங்க. 2 பேருக்கு சண்டை நடக்குது. அந்த பக்கம் சாண்ட்ரா தடுக்கிறாங்க, இந்த பக்கம் பிரஜன் தடுக்கிறாரு. இவர் வந்து திரும்ப பேசிட்டே இருக்காரு. இவங்க இழுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். என்ன பார்வதி என்ன பண்ணிகிட்ருக்கா? இதே உனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து உன்னை வந்து அசிங்கமாக பேசுனு விட்டுருப்பியா? நேர் கேட்டிருப்பல்ல அப்படின்னு திவ்யா அங்கேருந்து, எம்மா நான் இழுத்து தான் நம்ம போகிறேன் அப்படின்னு அப்படியே அழகாக பொத்தி கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஹராரா வந்துட்டு, அப்போது பார்வதி நீங்கள் அவர் கமருதி பிஞ்சுன்னு சொன்னார், அதை நீங்கள் நியாயப்படுத்த பார்க்குறீங்களா? இந்த அரோரா என்ன சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, கமருதி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு, அவனுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன், அவன் நாமினேஷன்ஸில் வந்தால் கூட எனக்கு மனசு தாங்காது. எப்படி முகத்தர கிளியர் பதிலா, அவன் நாமினேஷன்ஸ் வந்தால் கூட தாங்காது, அவனை யாராவது எந்த வார்த்தை சொன்னாலும் என்னால் தாங்காதுன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன பிஞ்சுன்ற வார்த்தையை வந்துட்டு எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள். அழகாக டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா பார்வதி அப்படின்னு. வியானா வந்துட்டு பாருங்கள், ஒரு தலைக்கு வந்து நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு. நான் இந்த எல்லா கேள்வியுமே அவங்க கேட்டதில் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி மட்டுமா இருக்காங்க, மொத்தம் 16 பேர் இருக்காங்களே. அங்கே 16 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்களே, ரம்யா ஜோவை தவிர்த்து மீதி 15 பேர் விஜய் பார்வதியோடு சேர்த்து. மற்றவங்களாம் ஏன் கேட்கவே இல்லை? இவங்க கேட்குற 5 கேள்வியை மற்ற எல்லாரையுமே கேட்கலாமே. ஏன் ரம்யா ஜோவை பற்றி கமருதீன் பேசும்போது அதை வந்துட்டு தட்டி கேட்குறதுக்கு விஜய் பார்வதி தான் வரணுமா? தட்டி கேட்குறதுக்காக பிறந்திருக்காங்க இந்த அம்மா. நான் தட்டி கேட்பாங்க, அப்போ நீ ஏன் தட்டி கேட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டையை போடுவாங்க. என்ன அட்டகாசம், அடடா சூப்பராக போடுறாங்கப்பா. எல்லாருமே வந்து விஜய் பார்வதி நீ ஏன் பண்ண, அதை ஏன் பண்ணன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எல்லோரும் கனி உள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, மாற்றி போய். செம்ம மாசான பிளான்ப்பா, சூப்பர்ப்பா. சரி, இதுக்கெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்பாரா கேட்டிங்கன்னா எங்கே கேட்பார்? ரைட், பார்ப்போம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி கண்டிப்பாக வந்து சிரிப்பு வந்திருக்கும். ஒரு சில பேர் டென்ஷன் ஆகிப்பீங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.